நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு, வீடு தவறாக கட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை. வாழ்வு அன்பும் உண்மையும் நிரம்பியதாக இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். வீடு தவறாக கட்டினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்போ வீடு தவறாக எப்போ கட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சில புத்தகங்களை பார்த்துவிட்டு எனக்கும் வாஸ்து தெரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க வீடு கட்டுவதனால் ஏற்படுகிற மிகப்பெரிய தவறு ஏற்படும். இரண்டாவதாக, சிவில் இன்ஜினியருடைய ஆலோசனையின்படி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக அவர்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் அதிகம் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதை பார்த்திங்கன்னா வீடு இடைவெளி விடாமல் வீடு கட்டுவார்கள். இது இரண்டாவது தவறு. மூன்றாவதாக, ஒரு மனை தேர்வு செய்யும் பொழுது நிச்சயமாக வாஸ்து விதிமுறைகளை கவனிக்க வேண்டும். வாஸ்து விதிமுறைகளை கவனிக்காமல் ஒரு மனையை வாங்கி அந்த இடத்தில் வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக வாஸ்து ரீதியாக பாதிப்புகள் ஏற்படும். 4, ஒரு தவறான வீடு கட்டி அந்த இடத்துல குடி போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் பார்த்திங்கன்னா வீடு பாதியில் நிற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு, ஒரு இடத்துல தென்மேற்கில் கிணறு உள்ளது. அந்த இடத்தில் வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டினுடைய வேலை பாதியில் நிற்கும். இரண்டாவதாக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவருக்கு விபத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கலாம்னா, வடகிழக்கில் ஒரு இடத்துல தவறாக வீடு அமைக்கும் பொழுது வடகிழக்கு படிக்கட்டு பண வரவை தடைப்படுத்தும். அடுத்ததாக, அந்த வீட்டினுடைய தலைவருக்கு பாதிப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் படிப்பு தடை ஏற்படுகிறது. மூன்றாவதாக, இப்போ ஒரு தெருக்கூத்து, தென்மேற்கு தெருக்கூத்து உள்ள ஒரு மனையை வாங்கி வீடு கட்டுறாங்கன்னு வைத்துக்கொள்ளலாம். அவ்வாறு வீடு கட்டும் பொழுது அந்த தென்மேற்கு தெருக்கூத்துள்ள ஒரு மனை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கணவன் மனைவியுடைய உறவு பாதிக்கும். அடுத்ததாக, சுபகாரியங்கள் தடை ஏற்படும். அதனால் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா முதலில் நிச்சயமாக நல்ல மனை தேர்வு செய்து நல்ல மனை தேர்வு செய்த பிறகு வாஸ்து முறைப்படி நல்ல ஒரு வாஸ்து நிபுணரிடம் ஆலோசனை எடுத்துக்கொண்டு வரைபடம் தயாரித்து வீடு கட்டுவது தான் சால சிறந்தது. நீங்கள் அவ்வாறு கட்டவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் தவறுகள் ஏற்படும். அந்த தவறினால் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டை இடித்து உடைத்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் வாஸ்து நிபுணரோட ஆலோசனை எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் 100% கட்ட முடியவில்லை என்றாலும் குறைந்தது 80-90% வாஸ்து முறைப்படி கட்டினீர்கள் என்றால் நல்ல ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்கிட்டேன். நன்றி.